பார்க்கின்ற பொழுது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். பாருங்கள், அந்த வசனத்தை படித்து பாருங்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். இந்த பகுதி நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அரசியல் வலிமையாலும் ராணுவத்துடைய பலத்தாலும் இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமை முற்றுகை போட்டு மக்களை அடிமைப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, இரண்டு சட்டத்தில் நான் சொல்லுகிறேன். இந்த ராஜா எருசலேமை முற்றுகையிட்டு மக்களை அடிமைப்படுத்தினார். அந்த பகுதியை படித்து பார்க்கின்ற பொழுது எனக்கு தென்பட்ட ஒன்று, பற்றுறுதியில் புத்துயிர் பெற்ற அந்த இளையோ, பற்றுறுதியில் புத்துயிர் பெற்ற அந்த பெண்கள் என்று சொல்லி கூட நாம் எடுக்கலாம் இதை. ஆனால் இதனுடைய நிலை பற்றுறுதியில் புத்துயிர் பெற்ற இளைஞர்கள். இரண்டு சங்கத்திற்கு நான் சொல்லுகின்றேன். நீங்கள் பற்றுறுதியில் புத்துயிர் பெறுகின்ற இளைஞர்களாக, பற்றுறுதியில் புத்துயிர் பெறுகின்ற பெண்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதை 2025 ஆண்டு விழாவில் நான் உங்களுக்கு சொன்னேன். அன்றைய சிறைப்பிடித்து வரப்பட்டவர்களில் முக்கியமானவர்கள் அங்கே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இவர்கள் அரசியல் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து அவர்கள் போரிட்டார்கள் என்று சொல்லி அவருடைய போரிடல் அந்த அரசியல் ஆதிக்க சக்திகளை எல்லாம் எதிர்த்து அவர்கள் போரிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் கொண்ட சிலையை பொன்னால் உருவாக்கி பாபிலோன் மாகாணத்தில் தூரா என்னும் சமபூமியில் செய்தார், நிறுவினார் என்று சொல்லி திருமறை நமக்கு வலியுறுத்தினார். இந்த சிறை திறப்பு விழாவிற்கு அநேக தலைவர்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டு பங்கெடுப்பதற்காக அங்கே வருகின்றார்கள். தேசாதிபதிகள், அதிபதிகள், நியாயாதிபதிகள், தலைவர்கள் என அநேகர். ஆனால் அங்கு சொல்லப்படுகிற காரியம் எக்கால், நாமசுரம், கிண்ணரம், வீணை முதலான இசைக்கருவிகள் மீட்கப்படுகின்ற பொழுது சிலையை படிந்து கொள்ள வேண்டும், சிலையை படித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் சொல்லப்பட்ட நிலைமை. பற்றுறுதியில் அவர்கள் புத்துயிர் பெற்று இளைஞர்கள், பற்றுறுதியில் புத்துயிர் பெறுகின்ற தாய்மார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலேயே பாருங்கள், இந்த இடத்திலேயே இந்த 3 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள் அந்த சிலையை படியவில்லை, அந்த சிலையை அவர்கள் படித்துக் கொள்ளவில்லை. இந்த செய்தியை அறிந்த அரசர் கேட்கின்ற கேள்விதான், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற, உங்களை என் கைகளில் இருந்து தப்புவிக்க போகின்றவர் யார்? அன்புக்குரியவர்களே, இதுதான் 3 நிலைகளை நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். முதல் நிலை என்ன என்று சொன்னால், இந்த பற்றுறுதியில் புத்துயிர் பெற்ற இளைஞருடைய வாழ்க்கை பாருங்கள், வல்லமையை வாய்விட்டு அறிக்கை செய்தார்கள். வல்லமையை வாயிட்டு அறிக்கை செய்தார்கள். எப்படி? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் கடவுள் எங்களை தப்புவிக்க வல்லவரா? நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய
இவ்வளவு ஆழமான ஒரு செய்தியை வல்லமையை வாய்விட்டு அறிக்கை செய்த இளைஞர்கள் இதே போல்தான் பக்திபட் சங்கத்துடைய அங்கத்தினர்கள், பெண்கள் சங்கத்துடைய அங்கத்தினர்கள் இந்த இளைஞர்களைப் போல வல்லமையை வாய்விட்டு அறிக்கை செய்கின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம் பாருங்கள், வாள் பிளந்தாலும் வல்லவரையே நாங்கள் வெளிப்படுவோம் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கை இதோடு அழிந்து போனாலும் நாங்கள் ஆராதிக்கின்ற வல்லவரை நாங்கள் படிந்து கொள்வோம், அவர்களை வழிபடுவோம். அவர் எங்களை அழித்து போடலாம், எங்களை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் இதோ அவரையே வெளிப்படுவோம் என்று சொன்னதை திருமறை நமக்கு தெளிவாக சொன்னார். மரணம் வந்தாலும் சரி, நாங்கள் அவரையே ஆராதிப்போம், வழிபடுவோம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வல்லவரின் வல்ல செயல்களை பிறர் காண செய்தார். அதான் வல்லவருடைய வல்ல செயல்களை இந்த இளைஞர்கள் பிறர் காண செய்தார்கள். எப்படி என்று சொன்னால் 7 மடங்கு அந்த அக்கினி பற்ற வைக்கப்படுகிறது. இந்த வாலிபர்களை அந்த தீச்சுளையில் போடுவதற்காக. ஆனாலும் இங்கே அந்த தீச்சுளையில் போட்ட பொழுது 4வது ஒரு நபர் தேவபுத்திரர் அவர்களோடு அங்கே நடமாடி கொண்டிருப்பதை பிறர் காண அங்கே காணலாம் என்று சொல்லி திருமலை நமக்கு தெளிவாக சொன்னார். அன்புக்குரியவர்களை நினைவில் கொள்ள வேண்டும். 2025 ஆண்டு இந்த பெண்கள் சபம் பக்திபட் சங்க ஆண்டு விழா ஆண்டுடைய பிரசுரத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்தில் கூடி வந்திருக்கின்றோம். இந்த பற்றுறுதியில் புத்துயிர் பெற்ற இந்த இளைஞர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இந்த இளைஞர்கள் 3 நிலைகளை அவர்கள் செயல்படுத்தினார்கள். வல்லமையை வாய்விட்டு அறிக்கை செய்தார்கள். வாய் பிளந்தாலும் வல்லவரையே நாங்கள் வழிபடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக வல்லவரின் செயல்களை பிறர் காண செய்தார்கள் என்று சொல்லி திருமலையை பிடித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அவருடைய சமூகத்தில் நம்ம விட்டுக் கொடுப்போம். இந்த ஆண்டுகள் தங்களுடைய ஆண்டு நாட்களை காப்பதற்கு, கலந்து கொள்வதற்கு, அவருடைய ஆட்சியை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் துணை செய்திருக்கிறார். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஆண்டவர் மையப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.